இதில் மேயர் பிரியா ரொம்ப பெருமையாக சொன்னது என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்து கூட டீ சாப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை விட கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மேயர் பதிவு பண்ண முடியுமா? அது என்ன, எங்கள் முதலமைச்சர் வந்து இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க, இது என்ன பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சியா? இல்லை டீ வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய புரட்சியான்னு கேட்குறேன். அதுமே முதலமைச்சரோட சொந்த காசா? டீ வாங்கி கொடுத்ததுக்குன்னா கணக்கில் ஏற்றிருப்பீங்கல்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு. எனக்கு இதில் கூட கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க. இதற்கு மட்டும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லிட்டோம். விளிம்பு நிலை மக்கள் மேலே வரவே கூடாதா? அவங்க சொல்வது முதலமைச்சர் வந்தாலோ இல்லை இவங்க கட்சி கூட்டம் நடந்தாலோ கூட்டுறது, பெருக்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, ஆள் சேர்க்கறது, இவங்க சாப்பிட்றது, எடுக்கிறது, போனதுக்கப்புறம் ஒரு பேப்பர் பறக்க விடாமல் பார்த்துக்கிட்டு இவங்க வரும்போது போகும்போது கும்பிடு போடுறதுக்கு மட்டுமே எங்களை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அப்போ விளிம்பு நிலை மக்கள் மேலே வந்தானா அவன் அடுத்த தளத்திற்கு போய் பொருளாதார ரீதியாக மேம்பட்டு அவன் குடும்ப கல்வி ரீதியாக மேம்பட்டு வந்துட்டால் இந்த மாதிரி இவங்களுக்கு கூணு கும்பிடு போடுறதுக்கோ வந்து குப்பை எழுவதற்கோ ஆள் இருக்காதுன்றதுக்காக திரும்ப திரும்ப அவங்க கேட்பது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மகன் கார் ரேஸ் ஓட்டணும்னு ஆசைப்பட்டோன்னு 200 கோடி ரூபா தூக்கி கொடுக்க தெரியல. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் வேலையை பிடிக்கிட்டு நடுத்தர நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இதுதான் இன்றைக்கி இருக்கிற மோசமான அவலமான நிலை.